அம்மா ஓடி போய் ஆமாங்க ஒன்றும் செய்ய முடியாது. புக்கை கடவுள கண்டென்ட் கடவுளா கண்டென்ட்டுக்குள்ள இருந்த விஷயமா சாராம்சமா? காஃபின்றது கிளாஸில் தான் தர முடியும். ஏன் காஃபி என்ன பண்ண முடியாது, இப்படி ஊற்ற முடியாது. ஏன் அவள் கொதிக்கும் அது. என்னப்பா நான் ஏத்துது தண்ணி வைங்கப்பா, தண்ணி எல்லாம் வச்சு வர சொல்லுடா. உங்களுக்கு கொண்டாட்டம் பிறப்புரிமை, அதை யாருக்காகவும் எது கொடுக்காம விட்டு கொடுக்காம வாழணும். கொண்டாட்டம் யாரோட பிறப்புரிமை? உங்களோட பிறப்புரிமை. அதை யாருக்காகவும் எதற்காகவும் என்ன பண்ணவே கூடாது. அடிப்படையே தப்புடா மாங்கா. நீ ஒருத்தன் தான் கொண்டாட்டம் சொல்லுங்கிறேன், ஏன்னா நீ கொண்டாடணும். சைக்கோ நாய எவனோ சொல்ல அடிப்படை ஆன்மீகமே தப்பு உன்கிட்ட. போய் படிடா அவளுங்க. தொல்லை இரும்பிற சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே போற்றி. மாயப் பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி. மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுகழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயிற்குடிலை பீவாசம் உள்ளவள் பீரலு உடம்புக்கு பூவாசம் மீதுக்கடி பூதம்பாய் பூவாசம் மீதுக்கடி போராட்டம். ஏய் உன்னதான்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா போடா. காபி குடுனா எப்படி கொடுப்பாங்க? கப்பை தான் கொடுப்பாங்க. நீ குடிக்கிறது காப்பி, அவங்க குடுக்கிறது காப்பி. கை இருந்தது அதுல. கப்பு காப்பி ஆகாது. கப்பு காப்பி வாங்கி குடிக்கலாம், கப்பு காப்பி ஆகாது. முழுமை அறிவு எங்க அப்படின்னா அது கப்புக்குள்ள வெற்றிடத்துல. அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காப்ல. இந்த நடிப்பை படத்துல போட்டு ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கும். என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதான் எலும்பு இதுல எல்லாம் நடிப்பு வெறி ஊறி போன ஒரு ஆளால தான் நடிக்க முடியும். பிராமிஸா சொல்றேன். கடவுள் குறிஞ்சிட்ட உடனே ரொம்ப ரொம்ப இன்பம் ஆயிட்டேன். ஏன்னா கடவுளுக்குள்ளதான் பூமி இருக்குது. இன்னும் ஒரு உண்மையை சொல்ல வரேன். ஐயோ சாமி வேற அன்னியன் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இயற்கையா பிராமிஸா சொல்றேமா சிங்கிள் டேக் தான். குசு விடவும் எனக்கு வந்து அதிகாரம் இருக்குது அதுக்குள்ள. கடவுள் ஒண்ணு தானே. என்ன இதுல தெய்வம் என்ன என்ன புடுங்குச்சே, இதத்தையும் அவன் தான் வச்சிருக்கிறான் அப்படின்ட்டு. நான் ஒரு இன்பவாதி, ரொம்ப சுகபோகத்தை அனுபவிப்பேன். உலக இன்பங்கள் பேர்ல எனக்கு அக்கறை இல்லை. சிங்கிள் டேக்ல தான் அடிச்சேன். சோ இந்த நடிப்பை பார்த்துட்டு இது வந்து சிங்கிள் டேக்ல பண்ணலையே. இங்க வந்த உடனே தான் எடுத்த உடனே சிங்கிள் சாட்ல அடிக்கிற சித்திராவது மட்டையாவது வத்த கடவுள் ஒண்ணுதான் மட்டும்தான் இதெல்லாம் இது நடக்குது. இந்த உடல் கூட சுமை அப்படின்னு எனக்கு புரியும். என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. ஒன்னொன்னு ஆணவத்தோட அலையும் நம்ம பேசும்போது பார்க்கலாம். சிலதெல்லாம் பேசக்கூட முடியாது. சிலது கிட்ட பேசினா தப்பா நினைச்சிருமோன்ற பயம் கூட நமக்கு ஏற்படும். வியந்தது அப்படின்னா அதான். நன்றி சொல்றதுக்கு வார்த்தையெல்லாம் போதாது. இந்த ஜென்மம் கூட எனக்கு நிறைவேறுமா அண்ணா? கிட்ட தாத்தா அப்படின்னு உட்காந்து அழுதுட்டு இருக்காப்ல. செம்ம காமெடியா இருக்கு. பாத்திருக்கேன் அடிக்கி பார்த்தது இல்ல. இப்ப பாரு அதுக்குள்ள ஒற்றுமையாக தானே இல்லை. போன கூட்டங்கள்லாம் ஒற்றுமை என்ன இல்லை. நம்ம எல்லாம் சிவயோகியின் எதிரிகள் ஒன்னா என்னமா இல்லையா? அது ஒரு பெருமை. பா என்னை எதிர்க்கிறவங்கள என்ன ஆயிட்டான், ஒரு கூட்டம் ஆயிட்டான். எனக்கு அதுவே சந்தோஷம். எப்படின்னா எப்படிதான் நமக்குலாம் அப்படி சிரிப்பு வருதோ. இதுல என்னடா கஷ்டம்? ஐயோ பாரு
என் மனுஷன் எவ்வளோ ஃபீலிங்காக பேசிக்கிட்டு இருக்கான். அறிவு மோசமாக இருந்து இல்லை அவர் நாயை சொல்கிறாரு கவனிச்சிங்களா பேசினு இருக்கும்போது அவர் சிவவாக்கியத்தை பற்றி தான் நாஞ்சம் மஞ்சார். சிவவாக்கியன்றது ஒரு புக்கு தானே கடவுள் புரியவே இல்லையா? நம்மளால ஓடி போய் ஆமாங்க இதெல்லாம் வந்து உனக்கு கஷ்டமா இருக்கு. இது உனக்கு கஷ்டமா இருக்கு. இனிமே தட்டை தூக்கிட்டு டிவின்னு வந்த ஐயோ மாறி தொலை மாட்டேங்குதே. என்னையா உட்காந்து ஆளு எதுக்கே இப்போ ஆளு நீ உனக்கு யார் என்ன பண்ணுது ஏதாவது பிரச்சனை உனக்கு? சரி விடு, உன்னை இப்போ மரியாதையாக பேசுகிறோம், கொஞ்சம் இதாக பண்ண அழாதீங்க, முதல்ல ஆளுகை நிப்பாட்டுங்க. Will dir den Ball nicht geben? Ach, Schatz, da musst du doch nicht weinen. எதுக்கு கதறி அழுறீங்க ப்ரோ? கான்ஃபிடண்டா இருங்க ப்ரோ. அதான் நீங்க தான் கான்ஃபிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம்ன்றீங்கல்ல. என்ன எப்படியாச்சும் காப்பாத்துரு. வாயிலையும் ஓட்டுறதுக்கு தெரியலன்னா நானா பண்ணுவேன். எப்படி ஒரு வாயில ஓட்டுறது? ஆம்பளைன்னு கூட பார்க்க போடாம அவனுக்கும் ஊட்டி காமிக்குது. இப்படி தாண்டா ஊட்டணும். நான் பொண்ணாட்டி பார்த்துட்டு அவருக்கே ஊட்டினேன், எனக்கு ஊட்டினா நானா பண்ண முடியாது. என்ன கூட குடி, என்ன கூட இருன்னா ஸ்பெஷல் சத்சங்கம் போவாரு. பண்ணிக்கலாம், 2 பேருமே வச்சுக்கலாம் தானே. சார் இவனை என்ன பண்ண சார்? ஜனங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. காலை உடைச்சு நீ திருந்தலையா? இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன்னை என்னதான்டா பண்றது? இவனை என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். ஏமாறுங்கிறது மிகப்பெரிய வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. இந்த மாதிரி போலிச்சாமியார்களை நம்பி மக்கள் போகிறதுனால போலிச்சாமியார்கள் வந்து அந்த பெண்களுடைய பலவீனத்திலையும் அந்த அவங்களுடைய வாழ்வியல் பலவீனத்தையும் பயன்படுத்தி பல்வேறு பெண்களையும் குடும்ப பெண்களையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பகுதியில் இதே மாதிரியான ஒரு 8 வயது குழந்தைக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அந்த குழந்தையினுடைய வந்து அந்த போலிச்சாமியார் துன்புறுத்ததன் பேரில் காவல் நிலையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நீண்ட நெடிய போராட்டத்துக்கு பிறகு இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இது போன்ற நிகழ்வுகளை காவல்துறை வந்து உடனடியாக இந்த மாதிரியான போலிச்சாமியார்களுடைய கம்ப்ளைண்ட்டு பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்தால் இந்த மனுவின் மீது உடனடியாக விசாரணை பண்ணி உடனடியாக நடவடிக்கை எடுக்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான போலிச்சாமியார்களை இந்த சமூகத்துக்கு வெளிக்கொண்டு காட்டலாம். மூட நம்பிக்கையும் குறுக்கு வழியில் விரைவில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற பேராசையுமே இது போன்ற போலி சாமியார்கள் பெருக காரணம் என்பதை மக்கள் உணரும் காலம் எப்போதுதான் வருமோ?